இடையூறத்தான் நீங்க சந்திப்பீங்க. இதே இன்னலத்தை தான் சந்திப்பீங்க. இந்த கடனை அடைக்க முடியாததுக்கு யார் காலில் வேணா உழுவீங்க. நீங்க மீன ராசி பெண்கள் குரு கடாட்சியத்தோட தெளிவுபடுத்திக்கீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாறக்கூடிய நேரம் இது. சீக்கிரத்துல கல்யாணம் காட்சி முடிக்காதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருங்க. காலதாமதமா கல்யாணங்கள் நடக்காம இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆண் மூலியமா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏமாந்துருவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. உங்க வாழ்க்கை மேன்மடையக்கூடிய தன்மத்தை தெளிவு பண்ணிக்கீங்க. மீனராசி பெண்கள் வாழ்க்கையில ஏமாறக்கூடிய ஒரு பெண்கள். நீங்க லைஃப்ல ஜெயிக்கலாம், இல்லைன்னா உங்களையே மாற்றிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். பல சட்ட சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க. பல சிறைவாசமே போகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் ஆள்படக்கூடிய நேரம் இந்த வருடம். ராசியில இந்த ராகு பகவான் எனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்தாரு, அவமானம் அவப்பேரை கொடுத்தாரு, பல சிக்கல்களை கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்தை எனக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதனால வாழ்க்கையில பொன்னான நாள் மண்ணான நாள் அமையக்கூடிய தருணம். சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும். 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும், எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள், மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்க வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுத்தி வரவங்க கிட்ட ஒண்ணு கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்க யோகாதிபதியா ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. மீனராசி, மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. குரு, சனி பகவான், புதன் பகவான். அப்ப மீனராசியில பொதுவா பாத்தீங்கன்னா டாக்டர் நிறைய இருப்பீங்க,
லா படிச்ச அட்வொகேட் இருப்பீங்க, LLB படிச்ச அட்வொகேட் இருப்பீங்க. கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்களும் நீங்க தான். ஆனா சிறு வயசுலேயே இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டரு இதெல்லாம் முகம் மலர்ச்சிக்கூடிய சின்ன 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 ரோல்ல நடிக்கக்கூடிய தன்மையும் நீங்க தான். முகம் மலர்ச்சியில அனைவரையும் சகஜமா பழகக்கூடிய தன்மையில நீங்க தான் உங்க வாழ்க்கையில தெளிவா இருக்கக்கூடிய நேரம் உண்டு. மீன ராசிக்காரர்களுடைய குழந்தைங்க, அதாவது ஒரு 15 வயசுல இருந்து ஒரு காலேஜ் படிச்சு ஒரு டாக்டர் ஆகக்கூடிய வயசு வரைக்கும், ஒரு 25 வயசு வரைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் தாம் பிள்ளையை எப்படியாவது பெரிய லெவலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கி கல்லு மண்ணை வித்தாது, நகை நட்டு வீட்டை வித்தாது படிக்க வைப்பீங்க. அவங்களும் படிச்சிருவீங்க. படிச்சு வந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல உங்களுக்கு பொருளாதார பின்னணி ஏற்படும். இந்த மாதிரி தருணமும் மீன ராசியில உள்ள பெண்களுக்கு நடக்கும். ஆனா இதுக்கு இடையில ஏதாவது ஒரு ஆண் கிட்ட நீங்க ஏமாந்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கோழி முட்டை. இத்தனை நாளா உங்க பிள்ளைங்க உங்களை படிக்க வச்சு பண்புள்ள அமைப்பு கொடுத்தவங்களுக்கு இந்த காதல் சொல்லக்கூடிய அமைப்புல, திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல உங்க ஜாதகம் உல்டாவா போயிடும். இடையூறத்தான் நீங்க சந்திப்பீங்க, இதே இன்னலத்தை தான் சந்திப்பீங்க. இந்த கடனை அடைக்க முடியாததுக்கு யார் காலில் வேணா உழுவீங்க, என்ன தொழில் வேணாம் பண்ணுவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் மீனராசி பெண்களுக்கு உண்டு. நீங்க மீனராசி பெண்கள் குரு கடாட்சியத்தோட தெளிவுபடுத்திக்கீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாறக்கூடிய நேரம் இது. சீக்கிரத்துல கல்யாணம் காட்சி முடிக்காதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிருங்க. காலதாமதமா கல்யாணங்கள் நடக்காம இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆண் மூலியமா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏமாந்துருவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. உங்க வாழ்க்கை மேன்மடையக்கூடிய தன்மத்தை தெளிவு பண்ணிக்கீங்க. மீனராசி பெண்கள் வாழ்க்கையில ஏமாறக்கூடிய ஒரு பெண்கள். ஏன்னா நீங்க ஒரு சித்தர் ஜாதகம், ஒரு சிஸ்டர் ஜாதகம். ஆண்களையே நெருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நடக்கும். யாராவது எவராவது நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்த மாட்டாங்களான்னு சொல்லி அலைவீங்க. சொத்து சொகத்து மேல ஏமாறுவீங்க. ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல 35-45 வயசு பெண்கள்லாம் மண்ணால ஏமாறுவீங்க. நகை நட்டுங்களை அடமான வைப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு தருணமும் மீனராசிக்கு உண்டு. மீனராசியில ஜென்மத்துல சனி பகவான் வராரு. கொஞ்சம் கவனம் தேவை. கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை யூகிச்சு தெளிவான அமைப்பில் நடந்து வந்தீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிக்கலாம். இல்லைன்னா உங்களையே மாற்றிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். பல சட்ட சிக்கல்களை நீங்க சந்திப்பீங்க. பல சிறைவாசமே போகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் ஆள்படக்கூடிய நேரம் இந்த வருடம். கவனம் தேவை. ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஏமாறுவீங்க. ஏமாந்திருந்தீங்கன்னா அந்த ஏமாற்றத்துக்கு பிராய்த்தமா பல லட்சம் பல கோடி கிடைச்சாலும் அதை சரி பண்ணிக்கிட்டு ஆன்மீக தொடர்புல இருப்பீங்க. 2025க்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கை தரத்தை பார்த்து, உங்க வாழ்க்கை நிலவரத்தை பார்த்து, உங்களுடைய அமைப்பை பார்த்து அந்த சூனியெல்லாம் விலகணும்னா நீங்க தான் ஒரு நாகம் பிரதிஷ்டை பண்ணணும். ஆணும் பெண்ணும் பின்னிக்கக்கூடிய ஒரு நாகக்கல்ல ஏதாவது ஒரு கோயில பண்ணுங்க. உங்க ஊர்ல ஒரு கோயில பண்ணுங்க. இல்ல நல்ல ஜோதிடத்தை போயிட்டு உங்க ஜாதகத்தை கொடுத்து, எனக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாரு, ராசியில இந்த ராகு பகவான் எனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டாரு, கஷ்டத்தை கொடுத்தாரு, அவமானம் அவப்பேரை கொடுத்தாரு, பல சிக்கல்களை கொடுத்துட்டாரு, பொருளாதாரத்தை எனக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, அதனால நான் ஒரு நாக பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. ஏன்னா உங்க உடலுக்கு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தருணம் எதிரியாள்கள் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, கலைத்துறையில பிரகாசிக்கிறவன் இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரி இருக்கத்தான் செய்வாங்க. அவங்கள போக்குறதுக்கு தான் இந்த பிரதிஷ்டை. சின்னதா பண்ணிக்கிங்க. உங்க வாழ்க்கை மேன்மை அடையும். தெளிவான அமைப்பு கிடைக்கும். பல லட்சங்களை இழந்திருக்கீங்க. அந்த இழந்தது மீண்டக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கையில பொன்னான நாள், மண்ணான நாள் அமையக்கூடிய தருணம். பயப்பட வேண்டாம்.
இருந்திருந்தாலும் சனி பகவான் சொல்லக்கூடிய நீதிமான் உங்க ஜாதகத்துல உங்க ராசியில பலமா இருக்காரு. ஆன்மீக தோரணையை பிடிச்சுக்குங்க, தெய்வ வழிபாட பிடிங்க. நீங்க தாங்க வடபழனி கோயிலுக்கு போகணும் செவ்வாய்க்கிழமையில. நீங்க ராசிக்காரங்க வடபழனி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா உங்க தேவைகள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும். மீன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். சிவாய நம. அந்த நாட்டியம் இதெல்லாம் ரொம்பவும் ஒரு ரசனையுடன் அந்த பழமையை போற்றி பாதுகாப்பது, இதையெல்லாம் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக செய்யக்கூடிய அமைப்பு நிறைந்தவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இவர்களுக்கு என்னன்னா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபேண்டசி மேல், அதாவது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு என்பது அதிகம். ஏன்னா இவங்கெல்லாம் பொதுவாகவே கலைகளில் தேர்ச்சி அடையக்கூடிய பெண்கள் தானே. அப்போ அவனுடைய கலை பிரமாதம், உன் மியூசிக் பிரமாதம் பாப்பா, உன் டான்ஸ் சூப்பர் பாப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இவங்களை ரொம்பவும் போற்றி புகழ்ந்து பேசும் பொழுது டக்குன்னு அந்த இடத்தில் விழுந்து விடுவார்கள். டக்குன்னு அந்த இடத்துல இவர்கள் ஆஃப் ஆகி விடுவார்கள். இங்க வீட்டுல அடுத்த மாசம் வாடகைக்கு காசு இருக்காது, ஆனா அவ்வளவு பெரிய ஒரு கடனை வாங்கி இவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகு எதையாவது பண்ணி எப்படியாவது அந்த குழந்தைகளை கரையேற்றி மேலே உட்கார வைத்து விடுவார்கள். ஆனா இவங்களுக்கு அந்த இறுதியில் அதற்குண்டான ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். வயதில் சின்ன பெண்களாக இருந்தால் இந்த லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்பு போன்ற விஷயங்கள், காதல் காமம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு கண்களை மறைக்கும். இந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் ஆரம்பத்தில் ஏதோ நம்மளை ரொம்ப தாங்குறாங்க, நம்மளை ஒரு ஏஞ்சல் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நினைத்து போவார்கள். அதன் பிறகு இவர்கள் நன்றாக உபயோகிக்கப்பட்ட பிறகு இவர்கள் தூக்கி எறியப்படுவதை இவர்களே உணர்வார்கள். அப்பொழுதுதான் இவர்கள் திருந்துகிறார்கள். கூடுதல் கவனம் தேவை. இவங்களுடைய பூர்வீகத்திலேருந்து இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் நிறைய இடத்துல இவர்களுக்கு வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் அது எப்படி வருது அப்படின்னா, அந்த புதன் 7ல் உச்சமா, அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா, கடனோட வருகிறது. அந்த சொத்தே ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பு இருக்கும், அதுக்கு பேர்ல 9 லட்ச ரூபா கடன் இருக்கும். இந்த சொத்து உனக்கு, அதுல உள்ள கடனை நீ தான் அடைச்சிக்கணும் அப்படிங்கிற அளவுல கொண்டு இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக முடிக்கிறது. என்னுடைய ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டேன், மாமனாரையும் நான் அப்பா மாதிரி பார்த்துக்குவேன், மாமியாரை நான் அம்மா மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லி, இதுதான் மோட்ச ராசியாச்சே. அப்போ இது நீர் ராசியாச்சே. எவ்வளவுக்களவு கழுவி கழுவி ஊத்தப்பட்டாலும் தனிமையில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் அவங்களுக்கே சர்வீஸ் பண்ணுவதற்கு போய் இவர்கள் நிற்கிறார்கள். மீனராசி சகோதரிகள், மீனராசி பாப்பாக்கள் நிறைய இடங்களில் தோல்வியை சந்தித்து தனிமையில் அமர்ந்து அழுகிறார்கள். அது திருமணத்துக்கு முன்னாடியும் இருக்கலாம். சில நேரத்தில் என்ன ஆகும், திருமணத்துக்கு பின் கணவனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவவில்லை, கணவனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் இல்லைன்னு தெரிந்த பிறகு ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, பழைய நட்பாக இருந்தாலும், இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது ஒரு தவறான முலாம் பூசப்பட்டு இவர்கள் ஒரு காதலர்கள் அப்படிங்கிற அளவுக்கு முத்திரை குத்தப்பட்டு இதனால் கூட நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு திருமண வாழ்க்கை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய பெண்களுடைய சுபாவங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன ப்ளஸ், அவங்களுக்கு என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நிறைய சகோதரிகள் அவங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ் மூலம் தெரிவித்ததற்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொன்னால் அது பத்தாது. அதாவது உணர்வு பூர்வமாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் பாராட்டுக்கள் கொடுத்தது எங்களை மேலும் மேலும் ஊக்குவித்தது. இது மீனராசி. இந்த பதிவில் நாம் கடைசி ராசி. இப்போ ஒரு ராசி பலன் அப்படின்னு வந்துட்டா கூட மேஷத்திலிருந்து தொடங்கி 12வது ராசி வரும் வரை காத்திருக்க வேண்டும்.
இந்த மாதிரி கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ இந்த பிரபஞ்சம் இந்த மீன ராசிக்கு நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த ராசியில் தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி ஆட்சி, அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் என்ற கிரகம் இந்த ராசியில் உச்சமடைகிறார். இந்த மீன ராசி இரட்டைத்தன்மை, அதாவது இது ஒரு உபய ராசி, இது ஒரு நீர் ராசி, இது ஒரு பெண் ராசி. அதாவது ஞான குரு ஆட்சி செய்யக்கூடிய இடம். நிறைய சூட்சுமங்கள், மர்மங்கள் இந்த ராசியில் இருக்கிறது. இது ஒரு மறைவு ஸ்தானம், அதாவது அயன சயன போஜன ஸ்தானம். 12ஆம் இடம், 12ஆம் இடம்னாலே மோட்சம். அப்போ மோட்ச ராசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை மீன ராசியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னாவே அது ஒரு பாக்கியம். ஏன்னா அந்த சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இடம். அப்போ அந்த சுக்கிரனாவே அந்த வீட்டில் ஒரு உல்லாசம், ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஐஸ்வர்யங்கள் அந்த வீட்டில் ஏற்படும். பொதுவாகவே இந்த மீனராசி பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொடக்கத்தில் ரொம்பவும் அமைதியாக இருப்பது, சிந்தித்து கொண்டே இருப்பது. இந்த மீனராசிக்கு சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மீன்கள் எதிர் திசையில், அதாவது மீன் எப்பொழுதுமே எதிர்நீச்சலிட்டுத்தான் செல்லும். அப்போ எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய அமைப்பு, மாற்றி யோசிக்கக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு புதிய கோணம், ஒரு புதிய பாதை, எல்லாருமே ஒரே மாதிரியே போகும் பொழுது வேறு விதமாக யோசித்து, வேறு விதமாக பயணித்து நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதனின் நட்சத்திரம் உள்ள இருக்கிறது. கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரணமாக அங்கே உள்ளே இருக்கிறது. அப்போ ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் இரண்டையுமே கண்ணியமாக வெளிப்படுத்துவது, முடிந்தவரை எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் உதவுவது, பழிவாங்கக்கூடிய சுபாவங்கள் பொதுவாகவே இவர்களிடம் காணப்படுவதில்லை. இவர்களை நம்பி நம்ம எந்த ஒரு பொறுப்பை வேண்டுமானாலும் தைரியமாக கொடுக்கலாம். அதற்கு நம்பிக்கையாக, அதற்கு விசுவாசமாக, ரொம்பவும் லாயலாக, ரொம்பவும் ரெஸ்பான்சிபிளாக செயல்படுவது. தே டேக் கேர் அபவுட் அதர்ஸ், சாக்ரிஃபைஸ் டு த கோர், அதாவது அதிகமாக விட்டு கொடுப்பது, அதிகமாக தியாகம் செய்வது, மற்றவர்களுடைய நிலைமையை யோசித்து உணர்ந்து இறங்கி அவர்களுக்காக பொருளாதாரம் மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களையும் நாம் சீரமைக்க வேண்டும். மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு களத்தில் இறங்கி உதவக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த மீனராசியில் வருவது. அமைதியை அதிகம் விரும்புவது, மற்றவர் கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக எடுத்துக்கொள்வது, பேசும் பொழுது கூட கொஞ்சம் மௌனமாகவே பேசுவது, மிகவும் உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய அமைப்பு. இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறதுனால சில நேரத்துல கொஞ்சம் மூட் அவுட் ஆகவும், கொஞ்சம் டிப்ரெஷனாகவும், சில நேரத்துல ரொம்பவும் ஜாலியாகவும், ரொம்பவும் குதூகலமாகவும், ரெடி டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல், கலைகளில் தேர்ச்சி, பெரிய வித்வானாக வரக்கூடிய அமைப்பு. அதிலும் அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஆயர் கலைகளை நன்றாக பிடித்து கொள்வது, கிரகித்து கொள்வது, இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இயல், இசை, நாடகம், மியூசிக்கு, அந்த நாட்டியம், இதெல்லாம் ரொம்பவும் ஒரு ரசனையுடன் அந்த பழமையை போற்றி பாதுகாப்பது, இதையெல்லாம் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக செய்யக்கூடிய அமைப்பு நிறைந்தவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இதையும் தவிர இவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் ஆர்ட்ஸ், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், தொடர்பு, எதையும் எளிதாக புரிந்து கொள்வது, ஒரு குருவை இல்லாமல் ஒரு வித்தையை கற்றுக்கொள்வது, பிறகு இவர்கள் குருவாக பலருக்கு பல வித்தைகளை எடுத்து சொல்வது, எடுத்த காரியத்தை ரொம்பவும் கச்சிதமாக முடிப்பது. இவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு புத்திசாலித்தனம் வெளிப்படும்,
முகம் சுளிப்பதில்லை, முன்வைத்த காலை பொதுவாகவே இவர்கள் பின்வாங்குவதில்லை. வெரி வெரி சென்சிட்டிவ், இமேஜினேட்டிவ், கற்பனா சக்தி டு த கோர், முழுவதுமான அந்த கற்பனா சக்தி இவர்களிடம் காணப்படும். நிறைய பேர் இளம் வயதில் சில நேரங்களில் பெற்றோர்களை பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இவர்களுக்கு என்னன்னா, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபேண்டசி மேல், அதாவது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு என்பது அதிகம். ஏன்னா இவங்கெல்லாம் பொதுவாகவே கலைகளில் தேர்ச்சி அடையக்கூடிய பெண்கள் தானே. அப்போ அவனுடைய கலை பிரமாதம், அவன் மியூசிக் பிரமாதம் பாப்பா, உன் டான்ஸ் சூப்பர் பாப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இவங்களை ரொம்பவும் போற்றி புகழ்ந்து பேசும் பொழுது டக்குன்னு அந்த இடத்தில் விழுந்து விடுவார்கள். டக்குன்னு அந்த இடத்துல இவர்கள் ஆஃப் ஆகி விடுவார்கள். இப்போ இவர்களுடைய ராசியாதிபதி குரு 5ஆம் இடத்தில் உச்சம், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நீசம். அந்த லாபஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அப்போ தொழில்ல பழகக்கூடிய நபர்கள் காதல் அப்படிங்கிற பெயர்ல இவர்களை நன்றாக உபயோகித்துக் கொள்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதிபதி இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் நீசம், இவர்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம். அப்போ குடும்பம், குழந்தைகள், அதுவும் இல்லாம கூட பிறந்தவர்கள், அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வது. அதற்காக எவ்வளவு கடன் வந்தாலும் நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வித்த இருக்கே, என்கிட்ட தான் திறமை இருக்கே, அதை வச்சு நான் பண்ணாத ஒரு உயரம் இல்லை, நான் போகாத ஒரு உயரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்று துணிந்து கடன் வாங்கி விடுவார்கள். ஏன்னா இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் உச்சமடைகிறார்கள். அப்போ அந்த குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா, அமெரிக்கா அனுப்பணுமா, லண்டன் அனுப்பணுமா, அனுப்பு. இங்கே வீட்டில் அடுத்த மாதம் வாடகைக்கு காசு இருக்காது, ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு கடனை வாங்கி இவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகு எதையாவது பண்ணி எப்படியாவது அந்த குழந்தைகளை கரையேற்றி மேலே உட்கார வைத்து விடுவார்கள். ஆனால் இவங்களுக்கு அந்த இறுதியில் அதற்குண்டான ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இவர்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம். நிறைய பேர் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் எல்லாம் நம்ம இவர்களை காண முடியும். இவர்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரனே இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது. அவர் ராசியில் உச்சம். அப்போ இந்த சுக்கிரன் என்ன பண்ணோம்னா மனதை அலைபாய வைக்கும். வயதை அனுசரித்து ரொம்ப வயது முதிர்ந்த நபர்களா இருந்தான் அப்படின்னா ஒரு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம், ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை வட்டிக்கு விடுவது, அதை வாங்குற நபர்களும் கரெக்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவங்களை ஏமாத்துறது, இல்லைன்னா கொண்டு போய் ஏதாவது ஒரு நிதி நிறுவனங்களில் போட்டு ஒரு மோசடிகளை சம்மதிக்க வேண்டிய சூழ்நிலை. வயதில் சின்ன பெண்களாக இருந்தால் இந்த லிவிங் டுகெதர், ரிலேஷன்ஷிப்பு போன்ற விஷயங்கள், காதல், காமம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு கண்களை மறைக்கும். இந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் ஆரம்பத்தில் ஏதோ நம்மளை ரொம்ப தாங்குறாங்க, நம்மளை ஒரு ஏஞ்சல் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நினைத்து போவார்கள். அதன் பிறகு இவர்கள் நன்றாக உபயோகிக்கப்பட்ட பிறகு இவர்கள் தூக்கி எறியப்படுவதை இவர்களே உணர்வார்கள். அப்பொழுதுதான் இவர்கள் திருந்துகிறார்கள். கூடுதல் கவனம் தேவை. அந்த திருமணம் அப்படின்னு வரும் பொழுது நிறைய மீனராசி பெண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 7ஆம் இடத்தின் அதிபதி ராசியில் நீசம். கலத்திரக்காரகன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் 7ஆம் வீட்டில் நீசம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இழந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த திருமண வாழ்க்கையை இவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நிறைய பேர் குழந்தை பிறந்த பிறகு உடல் பலகீனம் அப்படிங்கிறது இந்த மீனராசி பெண்களுக்கு ஏற்படுகிறது. இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் ஒரு மாதிரி ஒரு இயலாமைங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போய் இந்த மீனராசி சகோதரி அம்மாவாகவும் அப்பாவாகவும்
மருமகளாகவும் மகனாகவும் மகளாகவும் புகுந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்து கொண்டு மெழுகுவர்த்தி போல் எரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. 4ஆம் அதிபதி புதன் ராசியில் நீசம். அப்போ இவங்களுடைய தாய், இவங்களுடைய பூர்வீகத்திலேருந்து இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் நிறைய இடத்துல இவர்களுக்கு வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் அது எப்படி வருது அப்படின்னா, அந்த புதன் 7ல் உச்சமாத காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா கடனோட வருகிறது. அந்த சொத்தே ஒரு 10 லட்ச ரூபா மதிப்பு இருக்கும், அதுக்கு பேர்ல 9 லட்ச ரூபா கடன் இருக்கும். இந்த சொத்து உனக்கு, அதுல உள்ள கடனை நீ தான் அடைச்சிக்கணும் அப்படிங்கிற அளவுல கொண்டு இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக முடிக்கிறது. மாத்துள காரகன் புதன். அப்போ மாமான்னு கூப்பிடுற உறவு யாரு? அக்கா புருஷன் மாமா. அப்போ அத்தையுடைய ஹஸ்பண்டு மாமா, கணவனுடைய அப்பா மாமா. இந்த மாமான்னு இவர்கள் யாரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை செய்து விடுகிறார்கள். பாதகம்னா ஒரு நெகட்டிவ், ஒரு அவமானம், ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. 6ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல உச்சம் போகுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? நிறைய மீனராசி சகோதரிகள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தையும் கொடுத்து ஏமாந்து அதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு இந்த கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலைப்பதில்லை. ஏன் இந்த கோல்டு நிலைப்பதில்லை அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளையும் கடன்களையும் சுமைகளையும் இவர்கள் மேல் தள்ளப்படுகிறது. அப்போ அதனை எல்லாம் இவர்கள் தீர்ப்பதற்கு வேறு வழி இல்லாமல் அந்த அணிகலன்களை கலட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி சனி இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் நீசம், இவர்களுக்கு அஷ்டமத்தில் உச்சம். பொதுவாகவே 8ஆம் இடத்துல சாட்டான் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனைன்னு தொடர்ச்சியா பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் லாபத்தில் உச்சம். அப்போ இவர்களுக்கு ஜாதகத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா இதுதான். இப்போ இந்த செவ்வாய்ங்கிறது பூமி, இடம், ப்ராப்பர்ட்டிஸை குறிகாட்டுகிறது. இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி வைத்த மீனராசி சகோதரி, அது சும்மா ஒரு சென்ட் இடமா கூட இருக்கலாம். இவங்களுக்கு கஷ்டகாலம்னு வரும் பொழுது இந்த இடம், பூமி தான் இவர்களுக்கு கை கொடுக்கும். அதையும் கூட அவர்கள் எளிதாக வாங்க முடியாது. ஏன்னா 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாத்தான் இந்த செவ்வாய் வருகிறது. மேஷத்துக்கு அவர் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிறது கூட படாத பாடுபட்டுத்தான் இவர்கள் வாங்குகிறார்கள். இவர்களுடைய 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதி லாபத்தில் நீசம், புத்திரஸ்தானத்தில் உச்சம். அப்போ இவங்களுடைய ஜீவனம், உழைப்பு, அந்த ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே குழந்தைகளுக்குத்தான் போய் சேருகிறது. இந்த குழந்தைகள்னா ஏன்னா கணவன் பெரிதாக பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை. இந்த பாப்பா ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு, பெரிய டேலண்டடா இருக்குன்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் இவர் மேல் சுமத்தி விடுகிறார். இவங்களுடைய இன்லாஸும் இவங்களை எந்த அளவுக்கு, ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் இவர்கள் சமாளித்து விடுகிறார். அப்படிங்கிறதுனால இவங்களை எவ்வளவு தூரத்துக்கு ப்ராப்ளம் கொடுக்க முடியுமோ அதனை கொடுக்கிறார்கள். இருந்தாலும் நான் என் கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டேன், மாமனாரையும் நான் அப்பா மாதிரி பார்த்துக்குவேன், மாமியாரை நான் அம்மா மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லி, இதுதான் மோட்ச ராசியாச்சே. அப்போ இது நீர் ராசியாச்சே. எவ்வளவுக்களவு கழுவி ஊத்தப்பட்டாலும் தனிமையில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் அவங்களுக்கே சர்வீஸ் பண்ணுவதற்கு போய் இவர்கள் நிற்கிறார்கள். ஏன்னா இவங்களுடைய கர்மா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் கர்மாவை இவர்கள் கிளென்ஸ் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் இவர்கள் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும். அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அந்த பிரபஞ்ச விதியாக அமைகிறது. இவர்களுடைய விரயஸ்தானாதிபதியும் அஷ்டமத்தில் மறைகிறது. இவர்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமத்தில் மறைகிறது. அப்போ பிரமாதமான புத்திசாலித்தனம், ஆற்றல் எல்லாமே இந்த மீனராசி பெண்களுக்கு பொதுவாகவே அமைந்திருக்கிறது.
அதிகமான சுயநலம் பிடித்த நபர்கள்னு சொல்லலாம். அந்த சுயநலம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தை, அந்த சுயநலத்துல கூட தனக்குன்னு இல்லாம தன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு இவ்வளவு திறமை இருந்தும் நாம் நிறைய இடங்கள்ல அவமானப்பட வேண்டியிருக்கே, அந்த குழந்தைகள் செய்யற தப்புக்கெல்லாம் நம்ம போய் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்குது அப்படின்னு எல்லாம் அதை ஒரு தோல்வியாக அவமானமாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து போராடக்கூடிய நபர்கள். இப்போ இந்த ராசியில சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது, அஷ்டமாதிபதி உச்சம், பாதகாதிபதி நீசம். பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்துக்கு இடத்தை கொடுத்த ராசி, அஷ்டமாதிபதி அசுரகுருவை உச்சமடைய விட்ட ராசி. அப்ப இந்த சுக்கிரன்னா உல்லாசம், காதல், காமம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த ஒரு இடத்தில், இந்த ஒரு விஷயத்தில் தான் மீனராசி சகோதரிகள், மீனராசி பாப்பாக்கள் நிறைய இடங்களில் தோல்வியை சந்தித்து தனிமையில் அமர்ந்து அழுகிறார்கள். அது திருமணத்துக்கு முன்னாடியும் இருக்கலாம். சில நேரத்துல என்ன ஆகும், திருமணத்துக்கு பின் கணவனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவவில்லை, கணவனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் இல்லைன்னு தெரிந்த பிறகு ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, பழைய நட்பாக இருந்தாலும், இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், அது ஒரு தவறான முலாம் பூசப்பட்டு இவர்கள் ஒரு காதலர்கள் அப்படிங்கிற அளவுக்கு முத்திரை குத்தப்பட்டு, இதனால் கூட நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குறிப்பா இவங்க இந்த சிம்ம ராசியவோ இல்லை துலா ராசியவோ, இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் இவ்வாறு கல்யாணம் செய்து கொண்டால் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. ராசியில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் நம்மை தூண்டுவார். அது காதல் காமம் மட்டும் கிடையாது. ஒரு பொருளாதார முதலீடு, ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு வேலை வாய்ப்புக்காக நாம் பணம் கொடுப்பது, அரசாங்க வேலைக்காக காசு கொடுப்பது, இந்த மாதிரி நம்மை தூண்டி நம்மை ஏமாற வைத்து விட்டு அவர் நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமாக ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நாம் அடக்கி வாசித்து நம்மை நாமே கட்டுப்படுத்தி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவை பலப்படுத்த வேண்டும். அப்போ மனதை கட்டுப்படுத்த வேண்டும். குருவை நோக்கி இவர்கள் தியானம் செய்ய வேண்டும், மோட்டிவேஷன் செய்ய வேண்டும். அப்புறம் இவர்கள் மெடிடேஷன், தியானம் போன்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்து கொள்வது, வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது, எப்பொழுதுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிப்பது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு, அதுவும் வியாழக்கிழமைகளில் செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல கவச்சமாக அமையும். நிறைய மீனராசி பெண்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், லெக் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படுகிறது. இதுக்கு இவர்கள் இந்த பவளம் அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை, இல்லைன்னா பவளம்ங்கிற ரத்தினத்தை மாலையாக இல்லைன்னா மாங்கல்யத்தில் கூட அணிந்து கொள்வதன் மூலம் அந்த உடல் அவர்களுக்கு பலம் பெறும். இதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ மீனராசிக்கு நிறைய விஷயங்களை கொஞ்சம் நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னதுக்கு காரணம், இவர்கள் வாழ்க்கையில் தடம் புரளக்கூடாது, மேலும் மேலும் மேன்மையை நோக்கி நகர வேண்டும் என நிறைய திறமைகள் இந்த மீனராசி சகோதரிகளிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. Thank you, friends.